கடன் தொல்லையில இருந்து நம்ம வெளியில வர்றதுக்காக ரிணமோச்சன மந்திரம் அப்படின்னு இருக்கு. ரிணம் என்றால் கடன். அந்த ரிணமோச்சன மந்திரத்துக்கும் தேவதை சாட்சால் பகலாமுகி தேவி தான். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ இந்த கடனும் உங்களோட சத்ரு தானே. அந்த பகலாமுகி அமாவாசை யாகத்தில் ரிணமோச்சன மந்திரம், அதே யாகத்திலேயே ரிணமோச்சனம் சொல்லி யாகம் பண்ணும் பொழுது நம்மளோட கடன் தொல்லை மாறிவிடும். இது இந்த ரிணமோச்சன மந்திரம் நீங்கள் வீட்டில இருந்து கூட ஜபம் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது உங்களோட கட பாத்தியதைகள், அந்த கடன்கள் பெருகாமல் கடன் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சு வரும். இங்க யாகம் பண்ணப்பட்ட பலவங்க, அதாவது நீங்க இங்க வந்து பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் எதுக்காக யாகம் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஆச்சாரியன் யாகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க வீட்டுல ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஹோமம் பண்றது என்றால் ஒரு 1000 உருவ தான் ஜபம் பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் நடக்கிறது இல்லை. இப்ப எந்த ஹோமம் இருந்தாலும் இங்க அப்படியே இல்லை. 10 பேர் இருந்து 10,000 உருவ தான் ஜபம் ஹோமம் நடக்கிறது ஒவ்வொரு அமாவாசைக்கும்.